ஸோ வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம், ஒரு பேசிக்கான ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டமோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the four coplanar concurrent force system are acting at a point as shown. Determine the resultant in magnitude and direction அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்கிற ஃபோர்ஸ் சிஸ்டம். இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அதோட ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே சென்டரில் ஒரு பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ 4 ஃபோர்ஸும் ஒவ்வொரு டேரெக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது பேர் தான் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் கோப்ளேனார் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ நம்ம பார்ட்டிக்கிளில் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து ஃபுல்லாக பார்க்குறதே வந்து பார்ட்டிகிள்ஸ் இன் 2 dimensions தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி ரிசால்வ் பண்ணுறது, இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஒரு 4 மார்க்ஸுக்கு தான் அது வந்து ஒருத்தா இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து டிட்டர்மைன் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடி அப்படின்னாலே அது மேக்னிடியூட் டைரக்ஷன் தான். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸையும் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக வந்து நம்ம ரிசால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரிசால்வ் பண்ணுறது தெரியறதுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 104 நியூட்டன் இருக்குன்னா அதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக பிரிக்கணும். ஸோ அப்படி பிரித்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சிக்மா ஹெச் எவ்வளோ, சிக்மா வி, அதாவது சம் ஆஃப் ஆல் த ஹரிசாண்டல் காம்போனண்ட்ஸ், சம் ஆஃப் ஆல் த வெர்டிக்கல் காம்போனண்ட்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் ஆல் த ஹரிசாண்டல் காம்போனண்ட்ஸ் எடுக்கிறேன். சம் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ், சம் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். ஸோ ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ டேரெக்டாக ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் நம்மகிட்ட இல்லாட்டாலும் ஒவ்வொரு ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்ஸை வந்து தனியாக நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 104 நியூட்டன் எடுக்கிறேன். ஸோ 104 நியூட்டனோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் என்னங்கிறது இங்கே சைடில் நான் எழுதுகிறேன். நம்ம வந்து இதில் கண்டுபிடிக்கிறது இங்கே எழுதுவோம். ஃபஸ்ட்டு இது சைடில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இப்போ 104ஓட ஹரிசாண்டல் காம்போனண்ட் வந்து 104 cos 10 டிகிரி. இதான் பார்த்தீங்கன்னா 104ஓட ஹரிசாண்டல் காம்போனண்ட். ஸோ குவான்டிட்டி இன்ட்டு காஸ் ஆஃப் இன்க்ளூடட் ஆங்கிள், இந்த காம்போனண்ட் வந்து 10 டிகிரி. ஸோ இட் இஸ் 104 இன்ட்டு காஸ் 10 டிகிரி. ஸோ இது வந்து லெஃப்ட் டு ரைட் பாஸ் ஆகுது. இதோட காம்பனண்ட் எப்படி இருக்கும், இப்போ நான் தனியாக வரைஞ்சி காமிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இது வந்து எக்ஸு, இது ஒய் அப்படின்னா 104 வந்து இப்படி இருக்குது, இது வந்து 10 டிகிரி. ஸோ இதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் வந்து 104 cos 10 டிகிரி அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது வந்து இதோட ஹரிசாண்டல் காம்பனண்ட் எப்படி போகும், லெஃப்டில் இருந்து ரைட்டு போகும். ஸோ அப்போ 104 cos 10 = பாசிட்டிவ். ஸோ சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் வந்து பாசிட்டிவ், ரைட் டு லெஃப்ட் வந்து நெகட்டிவ், அப்வர்டு வெர்டிக்கல் ஃபோர்ஸில் அப்வர்டு பாசிட்டிவ், டவுன்வர்டு வந்து நெகட்டிவ். ஸோ 104 cos 10 டிகிரி. அடுத்த ஃபோர்ஸ் என்னது, ஹரிசாண்டல். இப்போ வந்து வெறும் அந்தந்த ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். இப்போ 156 நியூட்டன் எடுப்போம். இதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட் எப்படி இருக்கும், இந்த பக்கம் இருக்கும். ஸோ இப்படி இந்த ஒரு மெரிடியனில் வந்து இந்த குவாட்ரண்ட்டில் வந்து இது இப்படி இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டல் காம்போனண்ட் வந்து எடுக்கணும். அப்போ 156 cos இந்த ஆங்கிள் எடுக்கணும். ஸோ இது வந்து 24 டிகிரி. அப்போ இது வந்து மிச்ச ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 90 - 24. அப்போ cos 66 டிகிரி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸும் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து காஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்கை பார்த்துக்கோங்க. ஸோ 156 நியூட்டன் காஸ் இந்த ஆங்கிள். எப்போவுமே ஒரு ஃபோர்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணுறோன்னா நம்ம அந்த காம்போனண்ட்டுக்கும் அந்த ஃபோர்ஸுக்கும் உள்ள ஆங்கிளை வந்து காஸ்ட்டில் யூஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். சைனுங்கிறதே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இருக்கிறதுனால மைனஸ். அடுத்து 252 நியூட்டன், அதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட்டும் லெஃப்ட் டு ரைட் இருக்கும். இப்போ நெகட்டிவ், -252 இன்ட்டு காஸ். ஸோ அந்த ஆங்கிளே டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா 3 டிகிரின்னு, காஸ் 3 டிகிரி. அதே மாதிரி 228 இதோட ஹரிசாண்டல் காம்போனண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் தான் இருக்குது. அப்போ -228 இன்ட்டு காஸ். இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், 90லேருந்து 9 போச்சுன்னா 81 டிகிரி. ஸோ சைன் காசும் போடாமல் நீங்கள் இப்படியே பழகிக்கோங்க. ஸோ இது வந்து எவ்வளோ இருக்கணும், சம் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்மா ஹெச் = வாட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா ஹெச் = ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ வருது, 104 இன்ட்டு cos 10 வந்து 102.4 -63.44. 252 இன்ட்டு cos 3 டிகிரி வந்து -251.64 -228 இன்ட்டு cos 81 வந்து 35.66.
ஸோ இதெல்லாம் மைனஸில் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் minus 248.32 நியூட்டன். ஸோ இதே மாதிரி சிக்மா விக்கு பண்ணுறோம். ஸோ சிக்மா வி கொஞ்சம் டேரெக்டாகவே போடுவோம். ஸோ 104ஓட வெர்டிக்கல் காம்பனண்ட் என்னது? 104 cos இந்த ஆங்கிள் அப்வர்டாக இருக்கிறதுனால பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் 104 cos 90 minus 10 80 டிகிரி. அதே மாதிரி 156ஓட காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து ப்ளஸ் அப்வர்டாக இருக்கும். ஸோ ப்ளஸ் 156 இன்ட்டு cos 24 டிகிரி. அதே மாதிரி 252ஓட வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து கீழே இந்த குவாட்ரண்ட் இருக்கனால கீழே வரும். ஸோ minus 252 cos 90 minus 3 டிகிரி 87 டிகிரி. அதே மாதிரி 228 minus 228 cos 9 டிகிரி which is equal to minus கால்குலேட்டரில் போட்டதில் 77.82 நியூட்டன். ஸோ இப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிசல்டன் ஃபோர்ஸ் equal to R equal to sigma h square plus sigma v square, which is so root of sigma in the value root of 248.32 square plus 77.82 square போட்டோம் அப்படின்னா 260.2 நியூட்டன். ஸோ இது வந்து மேக்னிடியூட். ஸோ டைரக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ ஆல்ஃபா இஸ் equal to tan inverse of sigma v by sigma h. ஸோ போட்டோம் அப்படின்னா இட் இஸ் 17.4 டிகிரி. சிக்மா விக்கு வந்து இந்த வேல்யூ, சிக்மா ஹச்சுக்கு வந்து இந்த வேல்யூ போட்டிங்கன்னா ஆல்ஃபா ரிசல்டன் ஃபோர்ஸோட ஆங்கிள் வந்து 17.4 டிகிரி. ஸோ இப்போ சிக்மா ஹச் சிக்மா வி ரெண்டுமே வந்து நெகட்டிவாக வருது. அப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் சிக்மா வி சிக்மா ஹச் ரெண்டுமே வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் தான் வந்து வரும். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆல்ஃபா 17.4ங்கிறது இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் 17.4 டிகிரி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ரிசல்டன் ஃபோர்ஸோட டைரெக்ஷன். ஸோ ஆர் equal to 260.2 நியூட்டன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 17.4 டிகிரி. ஸோ இந்த 4 ஃபோர்ஸாக ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் டவுன்வர்ட்ஸில் 17.4 டிகிரியில் 260.2 நியூட்டனாக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் சால்வ் பண்ணுறக்கூடிய மெத்தட். ஃபஸ்ட் வந்து ஹரிசாண்டல் எல்லா ஃபோர்ஸோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்லாம் எடுத்து ஆட் பண்ணுறோம். அடுத்தது வெர்டிக்கல் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் காம்பனண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு வந்து ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்து அதோட ஆங்கிளுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் இந்த கிராஃப் அந்த ட்ராயிங்கில் வந்து இது மென்ஷன் பண்ணி காமிச்சிடணும். ஸோ இதான் வந்து இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சால்விங் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ அடுத்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபோர்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமில் வந்து ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குலிபிரியம் ஆஃப் பார்ட்டிக்கல் அப்படின்னா ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து 0 நமக்கு தெரியும். அன்னோன் ஃபோர்ஸ் அதை வச்சு அன்னோன் ஃபோர்ஸஸ் வச்சு கண்டுபிடிக்கணும். லாமிஸ் தியரம் இந்த சிக்மா ஹச் ஈக்குவல் 0ன்னு போட்டு கண்டுபிடிக்கும். இதில் வந்து சிக்மா ஹச் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதில் சிக்மா ஹச் அண்ட் சிக்மா வி அதாவது ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருந்தால் தான் ஒரு சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்த வர ப்ராப்ளம்ஸில் வந்து அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வீடியோஸ், சிவில் இன்ஜினியரிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.